கதை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் தினேஷா பறஞ்சு சார் பறஞ்சு திஸ் மூவி ஸ்பீக்ஸ் அபவுட் லவ், அன்பு. இந்த அன்பை போதிக்கிற படம் இது. இந்த படம் இருக்கனால ஃபஸ்ட்டு இது கொடுக்கணும். ரெண்டாவது என்டர்டெயின்மெண்ட், உங்களை சிரிக்க வச்சுட்டு வில் லாஃப் பட் ஒரு ஃபீல் குட் படமாக இதை எடுத்திருக்கு. அந்த நேட்டிவிட்டியோட அந்த இதோட எடுத்திருக்கு. அதுக்கு பாராட்டவும். எங்க நான் தப்பு பண்ணிட்டு அவர் கண்டுபிடிச்சிருவாரோன்ற ஒரு பயம் மட்டும் இருந்துச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் டேக்கு அப்புறம் அவர் வந்து ஆக்டரா மட்டும்தான் இருந்தார். அவர் டேரக்டர் நான் ആക്ടർ அப்படின்ற ഒരു അവരുടെ റോളിലേ കറക്റ്റ് ആയിരുന്നു. അപ്പോൾ അത് എനിക്ക് ഈസി ആയിடுச்சு. സെറ്റ് നല്ലൊരു ഫാമിലി പോലെയായിരുന്നു അവസാനം പടം കഴിഞ്ഞപ്പോൾ. കാരണം അത്ര രസമായിരുന്നു അവിടുത്തെ മൊമെന്റ്സ് എല്ലാം. എല്ലാവരും നമ്മളെ ട്രീറ്റ് ചെയ്യുന്ന രീതി, ഒരു ദിവസം പോലും ഒരു പ്രശ്നം ഉണ്ടായിട്ടില്ല സെറ്റിൽ. എല്ലാ ദിവസവും ഭയങ്കര ഹാപ്പി ആയിരുന്നു. வெரைட்டி ஒரு ஃபேமிலி படம் பண்ணணுன்றது தான் பிளான். எனக்கு தெனாலி படம் பார்ட் 2 பண்ற ஒரு பிளான் இருந்துச்சு. அப்போ அந்த ஐடியாவை நான் வேற மாதிரி டெவலப் பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு ஃபேமிலியை வச்சு எழுதுனேன். ஸோ அதில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது லவ் அண்ட் லாஃப். இது ரெண்டும் மெயினாக இது மெயினாக இது ரெண்டு தான் படத்தில் இருக்கணும்னு சொல்லி ரொம்ப கான்ஷியஸாக எழுதுனது. அனைவருக்கும் வணக்கம். இது வந்து என்னோட ஃபேமிலி. 30 years 13 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கு. இந்த ஆளை முதல் தடவை பார்த்துருக்கு. முதல் படத்துக்காக பார்த்துருக்கு. இந்த ஆளை படத்திலே எடுத்து ஹாப்பியல்லே மோனே கையடி தூக்கிட்டு இருக்கு. இனி கொஞ்சம் தமிழும் கொஞ்சம் மலையாளம் மிக்ஸ் பண்ணி சம்சாரித்த இந்த படத்துக்கு கண்டென்ட் அதுதான். எப்படி இருந்தது சசிகுமார் சார்? சேட்டா சசிகுமார் சேட்டா எந்த சேட்டா? நம்ம எப்போ அது 13 years ஆகுது. இந்த சார் சேட்டா 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 ஏதாவது ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட் இந்த படத்துக்கு கை கொடுக்க டைரக்டருக்கு ഈ படத்துக்கு அதான் டூரிஸ்ட் ஃபேமிலி. ஃபஸ்ட்டு இது வந்து திஸ் மூவி ஸ்பீக்ஸ் அபவுட் லவ், அன்பு. அந்த அன்பை போதிக்கிற படம் இது. இந்த படம் இருக்கனால ஃபஸ்ட்டு இது கொடுக்கணும். ரெண்டாவது என்டர்டெயின்மெண்ட், உங்களை சிரிக்க வச்சுட்டு வில் லாஃப் பட் ஒரு ஃபீல் குட் படமாக இதை எடுத்திருக்கு. அந்த நேட்டிவிட்டியோட அந்த இதோட எடுத்திருக்கு. அதுக்கு பாராட்டவும். ஐ ஹாவ் டு கங்க்ராச்சுலேட் ஹிம் ஃபார் தட். முதல் படத்தில் சசிகுமார் சார் நடிக்கிறேன். தமிழ் வரும், மலையாளம் வரும். மலையாளத்தில் புரியும். என்ன டென்ஷன் இருந்தா இந்த மாதிரி ஒரு பெரிய நடம் வந்து என்னோட முதல் படத்திலே வந்து ஃபுல் ஃபேமிலி கிரகநாதன் ஆயிட்டு ஏதாவது டென்ஷன் இருந்தா? ஃபர்ஸ்ட் டென்ஷன் இருந்துச்சு. ஐ மீன் நரேஷன் சொல்லும்போது பிரச்சனை இல்லை. ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா அவரும் டைரக்டர்ன்றப்போ அந்த பயம் எனக்கு இருந்துச்சு. எங்க நான் தப்பு பண்ணிட்டு அவர் கண்டுபிடிச்சிருவாரோன்ற ஒரு பயம் மட்டும் இருந்துச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் டேக்கு அப்புறம் அவர் வந்து ஆக்டரா மட்டும்தான் இருந்தார். அவர் டேரக்டர் நான் ஆக்டர் அப்படின்ற ஒரு அவரோட ரோல்லே கரெக்டாக இருந்தார். அப்போ அது எனக்கு ஈஸி ஆயிடுச்சு. ஸோ நான் என்னால் எல்லாமே அவர்கிட்ட சொல்ல முடிஞ்சு. எனக்கு கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாரு. ஓகே நீ டைரக்டர் நான் ஆக்டர், நீ என்ன வேணா சொல்லு நான் அதை பண்ணுவேன், எவ்வளோ டேக்ஸ்னாலும் நான் பண்ணுவேன்ற மாதிரி எனக்கு கம்ஃபர்டபுள் ஆகிட்டார். அப்போ எனக்கு ஈஸி ஆயிடுச்சு. அதாவது ஆக்ஷனும் கட்டும் நீங்க மட்டும் தான் சொல்லியிருக்கு. அதனால ஆக்டிங் மட்டும் தான். ஆமாம். மற்ற அற்புதம் அந்த இடநாடியில் வச்சு டைரக்டர் கிட்ட ரொம்ப அழகான தமிழ் பேசியிருக்கு நம்ம பையன். எப்படி தமிழ் പഠിച്ച് എങ്ങനെ ഈ പടത്തിൽ വന്നു? രണ്ടും കൂടെ തമിഴ് ചെറിയ വയസ്സിലോട്ട് സിനിമകൾ കാണുമായിരുന്നു. തമിഴ് സിനിമകൾ ഒരുപാട് കാണുമായിരുന്നു. ഞാൻ ഭയങ്കരമായിട്ടുള്ളൊരു ഇപ്പോഴും സൂര്യയുടെയൊക്കെ ഭയങ്കര ഫാനാണ്. അപ്പം അല്ലാതെ തന്നെ എനിക്ക് തമിഴിൽ ഒരുപാട് ഫേവറേറ്റ് ആയിട്ടുള്ള സിനിമകളുണ്ടായിരുന്നു പണ്ട്. ഇപ്പം അന്യനൊക്കെ എനിക്ക് CD ഉണ്ടായിരുന്നു. അപ്പോൾ അത് ഞാനിങ്ങനെ ഇട്ടിട്ട് കണ്ട CD നശിച്ചൊക്കെ പോയിട്ടുണ്ട്. അത്രയും റിപ്പീറ്റ് ആയിട്ട് കണ്ട സിനിമകളൊക്കെയാണ് അതൊക്കെ. CD നശിച്ചു പോയി. അപ്പം അങ്ങനെ കണ്ട് തമിഴ് സംസാരിക്കാനും കേട്ടാലും അത്യാവശ്യം മനസ്സിലാവും. ആ രീതിയിലാണ് അങ്ങനെ വന്നത്. സിനിമയിലേക്ക് വന്നത് ആവേശത്തിന് ശേഷം. ആവേശം അവിടെ അത്യാവശ്യം കുറച്ച് പേര് കണ്ട്, അത്യാവശ്യം ആൾക്കാർ കണ്ട സിനിമയാണ്. അപ്പം പ്രൊഡക്ഷനിൽ നിന്ന് തന്നെയാണ് വിളിക്കുന്നത്. വിളിച്ചു, പിന്നെ എല്ലാം മീറ്റിംഗ് എല്ലാം പോയി, അങ്ങനെയാണ് சினிமையிலேக்கு எத்தியது. வெரி குட். பக்கா ஃபேமிலி. சிம்ரா மேம் கூட இருந்தவங்க ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ எடுத்து ஹார்ட் பீட்ஸ் படம் இல்லையா மலையாளத்திலே, அதுக்கு நடிக்க வந்தப்போ சசிகுமார் சேட்டனை இன்டர்வியூ எடுத்த போல நான் எல்லா சிங்கிள் கேமரா. அன்னத்த கால ஏஷியானெட், இப்போ வந்து ஃப்ளவர்ஸ் சேனல் மட்டும் தான் மாறி இருக்கு. ஆளுக்கு ஒரு மாற்றம் கிடையாது. இந்த சப்ஜெக்ட் எப்படி கிடைச்சு? டெரரிஸ்ட் இருந்தா கூட கொஞ்சம் சிரி வருது ட்ரெய்லர் பார்க்கும்போது. பார்த்து போங்கோ அந்த மாதிரிയൊക്കെ சொல்லும்போது நம்ம கூட சிரிச்சிருக்கு. எப்படி இந்த வெரைட்டி ஐடியா நீங்க மைண்டில் வந்து? வெரைட்டி ஒரு ஃபேமிலி படம் பண்ணணுன்றது தான் பிளான். எனக்கு தெனாலி படம் பார்ட் 2 பண்ற ஒரு பிளான் இருந்துச்சு. அப்போ அந்த ஐடியாவை நான் வேற மாதிரி டெவலப் பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு ஃபேமிலியை வச்சு எழுதுனேன். ஸோ அதுல மெயினா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது லவ் அண்ட் லாஃப். இது ரெண்டும் இது மெயினா இது ரெண்டு தான் படத்துல இருக்கணும்னு சொல்லி ரொம்ப கான்ஷியஸா எழுதுனது. அது சசிகுமார்டா நான் தென்னல் படம் பார்த்துருக்கேன். அதில் இந்த இலங்கை தமிழ் இல்லையா, அது வந்து செப்பரேட் தமிழா இருக்குல்ல. நம்ம தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தை போலும் கிடையாத ஒரு தமிழ் அங்கே இருக்க. ஒன்றும் சொல்ல முடியுமா அந்த இன்ஃபர்மேஷன்? சேட்டா அது കുറച്ച് ഡിഫറെൻറ്റ്, തമിഴോட കുറച്ച് ഡിഫറെൻറ്റാണ്
இலங்கை ஈழத்தமிழ். ஈழத்தமிழ் ஆ. சேட்டா, ஈழத்தமிழ் சேட்டா. அந்த ஈழத்தமிழ் வந்து ப்ராப்பராக இருக்கும், ப்ராப்பர் தமிழ் ஈழத்தமிழ். இது ഞങ്ങൾ அதை படிக்க போகும்போது என்ன ஆச்சுன்னா டப்பிங்கில் கரெக்ட் செய்யுது, எஸ் எஸ். டப்பிங்கில் ஃபுல் கரெக்ட் செய்யுது, அது கரெக்ட் செய்து ப்ராப்பராக பண்ணணும். ஒரு இலங்கையிலேருந்து ஒருத்தவங்க இருந்தாங்க, ஒரு அம்மா, அவங்க வந்து எங்களுக்கு டீச்சர், அவங்க இது பண்ணது தமிழ் டீச்சர். டைரக்டர். ஆமாம், டைரக்டர். அது டப்பிங்க்கு டீச் பண்ணி டப்பிங்கில் கரெக்ஷன் செய்தது ப்ராப்பராக. இலங்கை இல்லாமல் கொஞ்சம் தமிழும் இங்கே அண்டர்ஸ்டாண்ட் செய்யணும், எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ அவங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் செய்யணுன்றதுக்காக இது எல்லாம் தமிழும் இலங்கை தமிழும் சேர்த்து மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி பண்ணி டோன். ஒரு இது பண்ணது. அப்படி தான் பண்ணியிருக்கு. பொதுவாக நீங்கள் பழகுன தமிழ் கூட ரொம்ப வித்தியாசம் இருக்கா, சேலஞ்ச் இருக்கா? ஈழத்தமிழ் இந்த குறைச்சி ப்ரொனவுன்சியேஷன் சேலஞ்ச் உண்டு. அது ஈஸியாக இல்லை. அதான் நம்ம பேசிக்காக மதுரை தமிழ் பேசியே பழகிட்டோம். ஆமாம். வரும் கேரளா மலையாளம் பேசியே சம்சாரித்து பழகியாச்சு. அதே. பின்ன குறைச்சி அது இது இருக்கும். அது டப்பிங்கில் ஒன் பை ஒன் இந்த கரெக்ஷன் செய்து அப்படி தான் அது பண்ணது. அது இப்போ படம் பார்க்கும்போது அது இருக்குது. ஏன்னா இந்த படத்துக்கு அந்த லாங்குவேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த ஈழத்தமிழ் லாங்குவேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் அது வச்சுருக்கு. இப்போ சசிகுமார் சேட்டன் வந்து சேட்டான்னு கூப்பிடு, நீங்கள் வந்து என்னோட தம்பி. எனக்கு வந்து 52 வயசு இருக்கு, கண்டா பறையாது. அப்போ எப்படி இந்த ஒரு பிக் சல்யூட், இந்த கேரக்டரைசேஷன், அந்த ஃபேமிலி பிக்சர் பார்க்கும்போது கூட எல்லா ஃபேமிலி இந்த படத்துக்கு வரும் கண்டிப்பாக. அது தமிழகத்தில் இருந்தாலும் கேரளாவில் இருந்தாலும் ஆமாம் சார். எப்படி இருந்தா சிம்ரான் வந்து இங்கே ரொம்ப துள்ளாத மனமும் துள்ள, என்னோட மனமே துள்ளி கொண்டு இருக்கு. செப்டம்பர் அங்கே மட்டும் இங்கேயே நடந்தா எப்படி இந்த கேரக்டரைசேஷன் எப்படி உள்ள கொண்டு வந்தாங்கன்னு அந்த இந்த கேரக்டர் தான் இந்த படத்துக்கு வேணும். இந்த ஆளுதான் கிரகநாதன், இந்த ஆளுதான் வீட்டம்மா, இந்த ஆளுதான் மகன், சிறுவர் பையன். எப்படி அந்த அந்த அது ஃபர்ஸ்ட் திங்கிங், வெரி இம்பார்ட்டன்ட் திங்கிங். கதை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் தினேஷா கதை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் சசி சாரோட ப்ரீவியஸ் ஒர்க்ஸ் எல்லாமே ரொம்ப சீரியஸாவே ஒன்று இருப்பாரு, கொஞ்சம் அப்படியே அந்த ஒரு டைட் அண்ட் ரஃபா கொஞ்சம் இருந்தாரு. அப்போ சசிட்ட ஒரு இன்னசென்ட் சைடும் இருக்கும். நிறைய சில சீன்ஸ்ல பார்ப்பீங்க ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸும் பண்ணுவார். அப்போ எங்களுக்கு இந்த படத்துக்கு தேவை ரொம்ப இன்னசென்ட்டா, பார்த்தாலே ஐயோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. அப்போ நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக சசி சார் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சசி சார் உள்ள கொண்டு வந்தோம். அண்ட் சிம்ரன் மேம் கேரக்டர் பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபுல்லாக பெர்ஃபார்மன்ஸ், ஹியூமர், எமோஷன்ஸ் எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணோம். அண்ட் அந்த ரோலையும் ஜஸ்டிஃபை பண்ணுறப்போ சிம்ரன் மேம் எங்களுக்கு அது ரொம்ப சூப்பராகவே சூட் ஆனாங்க. ஸோ அப்படி தான் உள்ளே வந்தாங்க. அண்ட் மிதுன் லாஸ்ட்டாக வந்தது. எங்களுக்கு மிதுன் தான் ரொம்ப ஃபைனலாக மிதுன் தான் நாங்கள் ஆடிஷன் பண்ணி மிதுனை லாக் பண்ணோம். ஸோ அதான் இப்படி தான் இந்த ஃபேமிலி உருவாச்சு. கமலேஷ் அந்த சின்ன பையனும் ஆடிஷன் பண்ணி தான் கொண்டு வந்தோம். இந்த ஆவேசம் கண்டதுக்கு பிறகு வந்தது. ஆமாம், ஆவேசம் பார்த்ததுக்கு அப்புறம் தான். தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் ஆவேசம் ரொம்ப பிடிக்கும். மிதுன் ஆல்ரெடி ஃபேமஸ் அங்கே. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் ஆடிஷன்ஸ் யார் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கும்போது என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தர் வந்து மிதுன் ப்ரொஃபைல் காமிக்கும் போது நல்லா இருக்கும்ல அப்படி சொல்லிட்டு வி கால்டு. அந்த மாதிரி எங்கே இருந்து இந்த ஃபேமிலி நீ சொல்ல முடியாம வச்சா அடிக்கண்டா, இந்த மலையாளம் வராது. இப்போ வந்து ஈழத்தமிழும் மதுரை தமிழ் எல்லாம் மிக்ஸாக இருக்கு. ഈ ഫാമിലി എങ്ങനെയായിരുന്നു? ശശികുമാർ ചേട്ടൻ ആൻഡ് സിമ്രൻ മാം ഭയങ്കര രസമുള്ള ഫാമിലി ആയിരുന്നു. ഈ സെറ്റ് നല്ലൊരു ഫാമിലി പോലെയായിരുന്നു അവസാനം പടം കഴിഞ്ഞപ്പോൾ. കാരണം അത്ര രസമായിരുന്നു അവിടുത്തെ മൊമെന്റ്സ് എല്ലാം. എല്ലാവരും നമ്മളെ ട്രീറ്റ് ചെയ്യുന്ന രീതി, ഒരു ദിവസം പോലും ഒരു പ്രശ്നം ഉണ്ടായിട്ടില്ല സെറ്റിൽ. എല്ലാ ദിവസവും ഭയങ്കര ഹാപ്പി ആയിരുന്നു. പെർഫോം ചെയ്യുന്ന സമയത്ത്, ടേക്ക് പോകുന്ന സമയത്ത് അതിൻ്റെ സീരിയസ്നെസ്, അല്ലാത്ത സമയത്ത് എല്ലാവർക്കും പ്രായം കുറവാണ്. ഇപ്പോൾ ടെക്നീഷ്യൻസ് ആയിട്ട് ബാക്കി പിന്നെ അസിസ്റ്റൻസ് ആയിട്ടൊക്കെ വർക്ക് ചെയ്യുന്നവർക്ക് എല്ലാവർക്കും ഏജ് ഭയങ്കര കുറവാണ്. നമ്മുടെയൊക്കെ ഏജാണ്. അതിൻ്റെ ഒരു ഹാപ്പിനെസ്, സാറായാലും നമ്മുടെ ഏജിലോട്ട് ഇറങ്ങി വന്നുള്ള കാര്യങ്ങളൊക്കെയാണ്. അതുകൊണ്ട് ഞാൻ முதல் தடவை பார்த்தபோது ഒന്ന് ഞെട്ടി. அந்த மாஸ்டர்ஸ் படம் லொகேஷன் போயப்போ சுப்பிரமணியபுரம் அந்த மாதிரியே അല്ല, ഡയറക്ടർ சொன்ன மாதிரி ரொம்ப സിമ്പിൾ മനുഷ്യൻ. അതാണ് ഫീൽ பண்ணிருக்கேன். അതെ ഭയങ്കര സിമ്പിൾ ആയിട്ടുള്ള. ഇപ്പൊ തന്നെ ചേട്ടൻ പറഞ്ഞില്ലേ കോറിഡോറിൽ നിന്ന് നമ്മൾ തമിഴിൽ സംസാരിച്ചോണ്ടിരുന്ന ആ സമയത്ത് തന്നെ സാറ് നമ്മളോട് സംസാരിക്കുന്ന കാര്യങ്ങളൊക്കെ ആയാലും വളരെ കാഷ്വൽ ആയിട്ടുള്ള കാര്യങ്ങളാണ് സംസാരിക്കുന്നത്. അപ്പം எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக தோணுது அந்த ட்ரெயிலர் பார்க்கும்போது. அந்த பையனோட டயலாக் ப்ரெசன்டேஷன் எப்படி கிட்டி அந்த பையனை எப்படி ப்ரொடியூசர் நாங்க அந்த கேரக்டருக்கும், ஏன்னா இந்த படத்தோட காமெடியன் வந்து அந்த சின்ன பையன் தான். படத்துல அவன் தான் காமெடியன். ஸோ அப்போ அதுதான் கொஞ்சம் கரெக்டா கேஸ்டிங் பண்ணிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப தேடணும், நிறைய தேடிட்டே இருந்தோம். அப்போ என்னோட ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் மகேஷ் அண்ணா. ஸோ அவர் வந்து கமலேஷ் ப்ரொஃபைல் எனக்கு சென்ட் பண்ணார். தம்பி இந்த பையன் பாரு, ஹீஸ் ஆக்சுவலி சிங்கர். அவன் வந்து ரியாலிட்டி ஷோஸ்ல பாடி, ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டர்ஸ், குட்டி குட்டி ரோல்ஸ் வந்து ஃபிலிம்ஸில் பண்ணியிருக்கான்.
ஸோ இந்த பையன் நல்லா இருக்கான், க்யூட்டாக இருக்கான் பாரு அப்படின்னோன்னா நாங்கள் ஆடிஷன் போனோம். ஆடிஷன் பண்ணிட்டு ஒரு சீன் கொடுத்தோம். அந்த ட்ரெய்லரில் வந்துச்சுல அந்த ஜோசப் குரிலா சீன், அந்த சீன் அதை நாங்கள் பண்ணால் சூப்பராக இருந்துச்சு. ஓகே நல்லா இருக்கே, இப்போ இவனே லாக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கமலேஷ் உள்ள வந்தான். இது இல்லாமல் இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் படத்துக்குள்ளே இருக்கு. எப்படி அந்த யோகி பாபு சேட்டனோட காம்பினேஷன் ஒன்று சொல்ல முடியுமா? அது ஃப்ரெண்ட்ஷிப்பு ரியல் லைஃப்பில் நீங்கள் யோகி பாபு நல்ல ஆக்டர், இங்கேயும் படம் பண்ணியிருக்காரு, மலையாளத்துலேயும் பண்ண குருவாயூர் நல்லா பண்ணியிருப்பார். ஸோ அங்கே டைமிங்கோட இம்ப்ரூவ் பண்ணுற யோகி பாபு. ஏற்கனவே நான் ஒரு படம் பண்ணிட்டேன், இது செகண்ட் மூவி ஐ எம் டூயிங் வித் யோகி. நல்ல அருமையாக அந்த டைமிங் ஜோக்ஸ் சூப்பராக பண்ணுவார். அவரை பார்த்தோன்னே அந்தந்த செகண்ட்ஸில் அடிச்சுட்டு போயிடுவார், அப்படி ஒவ்வொரு இதுலேயும் பண்ணுவார். ஸோ இட்ஸ் வெரி குட். அந்த ரொம்ப ரொம்ப சந்தோஷம் யோகியோட ஒர்க் பண்ணது எங்களுக்கு. ஆர்டிஸ்ட் வந்து பக்கா சப்போர்ட்டு. நீங்கள் வந்து எல்லோரும் ஃப்ரெட்டர்னிட்டி மாதிரி. முதல் படத்தில் வந்து கேமராமேன் சைடு இருந்து எப்படி இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி கிடைக்கிறது, அந்த ஹெல்ப் எப்படி கிடைச்சது? கேமராமேன் அரவிந்த் விஸ்வநாதன் சொல்லிட்டு அவர் தான் டிஓபி. அவருக்கு தமிழில் இது ஃபர்ஸ்ட் படம். தெலுங்குல ஒரு படம் ஆல்ரெடி பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் இது தமிழில் இதான் ஃபர்ஸ்ட் படம். எனக்கு ஃபாக்ஸி கிட்ட எனக்கு என்ன கம்ஃபர்டபுள்ஸ்னா, ரெண்டு பேரும் ஆல்மோஸ்ட் சேம் ஏஜ். ஸோ ஃபாக்ஸி 28 சம்திங், அதான் கிட்டத்தட்ட எங்களோட ஏஜ்ன்றப்போ என்னால் ஈஸியாக அவன்கிட்ட பேச முடியும், ஃபாக்ஸி கிட்ட பேச முடியும். லைக் என்னன்னா நான் என்ன யோசிக்கிறேன் என்னன்றதை ஆல்ரெடி ஃபாக்ஸி வந்து புரிஞ்சுப்பான். அப்போது வந்து எங்களுக்கு அது ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அண்ட் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு குட்டி ஸ்பேஸ், அந்த வீட்டுக்குள்ளே நடக்கிறது ஒரு மெஜாரிட்டி ஒரு 60% படம் வந்து ஒரு வீட்டுக்குள்ளேயே தான் நடக்கும். அப்போ அந்த 60% ஆஃப் அந்த ஃபில்ம் வந்து போரும் அடிக்கக்கூடாதுன்றப்போ அவன் அழகாக அதை கம்போஸ் பண்ணி எல்லாமே லைட்டிங்லேருந்து எல்லாமே சூப்பராக பண்ணி கொடுத்தான். ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஏதாவது டேஸில் வந்து அட்வைஸ் ஏதாவது சசிகுமார்கிட்ட சொல்லியிருக்கா அந்த மாதிரி லைட்டிங் பேட்டர்ன்? பிகாஸ் டைரக்டர் கூட இருக்கு இல்லையா, ஆக்டர் மட்டும் இல்லை. லைட்டிங் அந்த மாதிரி சொன்னதில்லை சார், பட் சில டைரக்ஷனா சில ஸ்டேஜிங்காலாம் சில அட்வைஸ் கொடுப்பாரு. அப்படி இது இப்படி பண்ணால் நல்லா இருக்கும்ல, இது இப்படி இவங்க இப்படி இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டெக்னிக்கல் சைடில் இன்புட்ஸ் கொடுப்பாரு. சசிகுமார்ட்டா எனக்கு இப்போ தோணும் போது இந்த ஃபேமிலியில் ஒரு பையன் கூட இருந்தா இந்த டைரக்டர் கூட ஆக்ட் பண்ணுங்க, ஏன்டா இவங்க கண்ட பிரதேஷ் மாதிரி இருக்கு இல்லையா? ரியலி கரெக்டாக சொன்னீங்க சேட்டா, கரெக்டாக. பட் டைரக்டர் ஆக்ட் செய்திருக்கு, வேற கேரக்டர் ஆக்ட் செய்து இப்படத்தில் உண்டு. இப்படத்தில் ஒரு ചെറിയ கேரக்டர் உண்டு, அதில் வந்து டைரக்டர் ஆக்ட் செய்திருக்காரு. அது நல்ல கேரக்டர், நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். சினிமைக்கு பிறகு லைஃப்பில் வந்து ஃபேமிலி டூர் அதாவது அதுக்கு பண்ணியிருக்காரு, லாங் ட்ரிப்பு கேரளாவுக்கு வந்திருக்காரு. சினிமா பிஸி இல்லாத நேரத்தில் நீங்கள் வந்து ஃபேமிலி கூட யுவர் ஃபேமிலி வித் ஃபேமிலி இந்த மாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலியில் படத்துக்கு பேர் டூரிஸ்ட் ஃபேமிலி 4 people. Our family more people. Okay. Joint family. கூட்டு குடும்பம் ஜாயின்ட் ஃபேமிலி. ஸோ கூட்டு குடும்பம் சேட்டா அவட எல்லாத்தையும் கூட்டு போவோம், வேனு பஸ்ஸில் இப்படி போகும் கோயிலுக்கு, வேறு ஏதாவது ஊருக்கு, கொடைக்கானல், இப்படி இது ചെറിയ 4 அது நிறைய பேர் அது போயிருக்கு. அது வந்து ஓல்வோ பஸ் வேணும், ஒரு ஓல்வோ பஸ் வேணும். நீங்கள் வந்து லைஃப்பில் வந்து வித் ஃபேமிலி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல முடியுமா? பிகாஸ் படத்துக்கு பேர் அதாக்கும் வித் நீங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட டூர் போக பழக்கம் படத்துக்கு ஒன்று சொல்ல முடியுமா எக்ஸ்பீரியன்ஸு? இந்த மாதிரி சின்ன ஃபேமிலியா, சசிகுமார்ட்ட சொந்த மாதிரி பெரிய ஃபேமிலியா? நாங்கள் சின்ன ஃபேமிலி தான், கூட்டு குடும்பம் இல்லை. ஐ மீன் டூர் போகும்போது எல்லாரும் சேர்ந்து தான் போவோம், சித்தி சித்தப்பா எல்லாரும் போவோம். நாங்கள் ரொம்ப தூரம்லாம் போனதில்லை. திருச்சியிலேருந்து மதுரை, தஞ்சாவூர் அந்த மாதிரியான அந்த கோயில் அந்த சைடுக்குள்ளே தான் அதிகமாக ட்ராவல் பண்ணியிருக்குது. பட் அதான் ஃபன்னான இன்சிடென்ட் அப்படிலாம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஜாலியாக போயிட்டு இருக்கும், ஃப்ரெண்ட்ஸோட நிறைய டூர் போயிருக்கோம். ஸோ அது நல்ல ஜாலியாக நிறைய நல்ல ஃபன் இன்சிடென்ட்ஸ்லாம் நடக்கும். മിഥുൻ ഭായി, അപ്പൊ നമ്മൾ ചോദിക്കുമ്പോൾ ഫഹദ് ഫാസിലായിട്ടുള്ള ടൂറാണ് എനിക്ക് പോകുന്നത്. അവർ ടൂർ തായ്ലാൻഡ് ടൂർ നമ്മുടെ മൈൻഡിൽ இருக்க ടൂർ എപ്പോഴും ഫഹദ് ഫാസിൽ ഭായി വണ്ടി ഓടിച്ചു പോയി அந்த ടൂർ അല്ലാതെ വീട്ടുകാരുമായിട്ടുള്ള ടൂർ പോകാറുണ്ട്. ചെറിയ കുടുംബമാണ്, അച്ഛനും അമ്മയും ചേട്ടനും ഞാനും. പിന്നെ ടൂർ പോകുമ്പം പറഞ്ഞ പോലെ വേറെ ഫാമിലിയിലെ മെമ്പേഴ്സ് വരാറുണ്ട്. പിന്നെ കൂടുതൽ അമ്പലങ്ങളിലൊക്കെ ആയിരിക്കും ടൂർ പോകുന്നത്, എല്ലാ ക്ഷേത്രങ്ങളിലൊക്കെ. ഫ്രണ്ട്സോട് എങ്ക പോയിട്ടുണ്ട്, അമ്പലത്തിൽ പോയിട്ടുണ്ട്. ഫ്രണ്ട്സ് ആയിട്ട് കുറെ തരത്തിൽ അത് പറയാ ചേട്ടട്ടെ പറയാ, ചേട്ടട്ടെ ഉണ്മയെ ഫാമിലി അല്ലേ ചേട്ടട്ടെ ഉണ്മയെ പറ. അമ്പലത്തിൽ അമ്പലത്തിൽ പോണ ഫ്രണ്ട്സോട് എവിടെ പോയിട്ടുണ്ട് അത് சொல்லு. ഫ്രണ്ട്സ് ആയിട്ട് പറഞ്ഞ അത് சொல்லு. அது
பேர்சனலாയിട്ട് ஒரு கொஸ்டின் கேட்கட்டுமா? அதாவது நான் பார்க்கும்போது 30 இயர்ஸ்க்கு பின்னாடியே நான் அவங்க இப்போ பார்க்கும் 13 years 13 years 13 இயர்ஸ் அத பாருங்க 30 years 30 நோ years நோ நோ எனக்கு 1 3 ஒன்லி 30 years இவங்க பழைய காலத்து ஆளு போட்டு அப்படின்றாங்க அல்ல அப்போ பார்க்கும்போது இந்த டார்க் பிளாக் தாடி இருக்கு, ஃபேஸில் ஒன்றும் ஒரு மாற்றம் இல்லை. எனக்கு இது மாத்திரம் சொல்லியா போகுது, தாடி இப்படி எங்கே மெயின் எனக்கு கூட கொஞ்சம் சால்ட் அண்ட் பெப்பர் இருக்கு சேட்டா. ஓகே, அப்படி அதே மாதிரி இருக்கும், அப்போ பார்த்த மாதிரியே இருக்கும். அதான் தெரியல, கடவுள் 90 தான்மா மைண்டு கடவுள் எல்லாமே மைண்ட் எப்படி இருக்கலாம். தேங்க் கோட் எப்படி இருந்தா கூட கூட கேட்கணும், பட் படம் பார்த்து தான் கேட்கணும் இல்லையா? அதுக்காக ப்ரெஷர் உண்டு, எஸ் உங்களை மாதிரி உண்டு. அப்போ மலையாளி പ്രേക്ഷകർക്ക് ഒറിജിനൽ ഇതൊരു കേരള കണക്ഷൻ പടം കൂടെ ഇருக்கு. കേരളത്തിൽ വന്നോന്ന് സംശയമുണ്ട്. ശശികുമാർ ഏട്ടൻ ഉൾപ്പെടെ ഈ ഫാമിലി, ഇഷ്ടപ്പെട്ട ഫാമിലിയെ അവർ സംശയിക്കുന്നു. ഒരു കാര്യം കൂടി, സിമ്ര മാമിനെ കുറിച്ച് പറഞ്ഞു, ആക്ടിങ് എക്സ്പീരിയൻസ്. ശശികുമാർ ഏട്ടൻ നമ്മുടെ അടുത്തുണ്ട്. സിമ്ര മാമിനെ ക്യാമറയുടെ മുമ്പിൽ വെച്ച് ആക്ഷൻ പറഞ്ഞപ്പോൾ ഞാൻ പറഞ്ഞില്ലേ, എന്നോட മനസ്സ് തുള്ളാതെ മനം തുള്ളും ഇപ്പോഴും இந்த இடத்திலும். அப்போ எப்படி இருந்த அந்த ஆ மூமெண்ட் வந்து சொல்ல முடியுமா? சிம்ரன் மேம் அதான் ஒவ்வொரு ஷாட்டுமே சிம்ரன் மேம் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. லைக் என்னன்னா, நீங்கள் சின்ன ரியாக்ஷனாக இருக்கும், ஒரு சின்ன ரியாக்ஷனாக இருக்கும், பட் சிம்ரன் மேம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த அட்டென்ஷன் சிம்ரன் மேம் மேலே போகும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ரியாக்ஷன்ஸ் வந்து பயங்கரமாக பண்ணுவாங்க. நீங்கள் சொன்னீங்களே இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு துள்ளாத மனம் துள்ளுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே, விடுமுறையிலே, அதாவது மெய் 1 விடுமுறையாக்கு ஹாலிடே, அப்போ வந்து இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி கேரளாவு வந்திருக்கு, எல்லாரும் தியேட்டர் போய் கண்டிப்பாக பார்க்கணும். கரெக்ட் தானே என்னோட தமிழ்? ஒரு கொஸ்டின் கூட கேட்கட்டுமா? இது இந்த படத்துக்கு கூட அல்ல, கனெக்ஷன் இல்லை. அந்த நாடோடி படத்துல சம்போ சிவசிவசம் எப்படி இருந்து சார் அந்த பாட்டுக்கு? அது எஸ்பி கேமராமேனுக்கு கூட எனக்கு கேட்க முடியாது, அதுக்காக நீங்க கேட்டு நான் வந்து அந்த கூட தான் அப்படியே இதாக உணர்ச்சிப்போம், அப்படியே சம்போ சம்பவம் அப்படி எந்திரிச்சுவோம், ஓட தான் ஆரம்பிப்போம், அப்படி இருக்கும். அது அந்த வைப்ரேஷன் ஆல்வேஸ் ஃபார் தட் சாங். இப்போ கேட்டாலும் அந்த வைப்ரேஷன் இருக்கும். சீனு கூட நம்ம கூட ஓடி இருக்கு, ஓடிடும் பார்க்கும்போது அம்மா ஓடிக்கொண்டிருக்கு, பார்த்தாலே பரவாயில்ல. நீங்கள் இப்போ அந்த பாட்டை போட்டாலும் எந்திரிச்சு ஓடிடுவேன் நான், அப்படி இருக்கும். அந்த பாட்டை இப்போ போட்டிங்கன்னா எங்கே காணணும் ஓடிட்டு இருப்பேன், அப்படி இருக்கும் அந்த இது, அப்படி அந்த வைப்ரேஷன் இருக்கு சேட்டா. ரொம்ப சேலஞ்ச் ஆயிருந்தது இல்லையா கேமரா சேலஞ்சு? அதை எடுத்ததே ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு லொக்கேஷன் எடுக்கணும், நாட் ஒன் லொக்கேஷன். ரோடில் எல்லா க்ரௌடையும் கண்ட்ரோல் பண்ணிகிட்டே எடுக்கணும். ஸோ அந்த சாங் ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருந்தது. அந்த டெம்பிள் பக்கம் வச்ச க்ரௌடு பயங்கர க்ரௌடாக இருந்தது. சமுத்திரக்கனி டைரக்டர் அவர் டென்ஷன் இது எல்லாம் அது கூலாக ஹேண்டில் பண்ணுறாரு. அது டென்ஷன் ஆகாமல் கூலாக நாங்கள் தான் டென்ஷனாக இருந்தோம். ஹி வாஸ் கூல் அண்ட் ஹேண்டில் அந்த க்ரௌடெல்லாம் இது பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் மென்ஷன் இந்த கேமராமேன் பேர் என்ன சசிகுமார் ஏட்டா? கதிர் சார், சுப்பிரமணியபுரம் பண்ண. ஹேட்ஸ் ஆஃப் கதிர் சார், சூப்பர். ரொம்ப சந்தோஷம். எப்படி வந்தா எப்போதும் கேமராக்கு பிறகு இருந்துதான் கொஸ்டின் கேள்வி எப்படி இருந்தா நீங்க ஃபேஸ் மாறுது எனக்கு தெரியும். இப்போ வந்து ஆரி கிடைக்காது, எல்லாம் எக்ஸாம் நம்ம ஆங்கர்ஸ் இல்லை லேடிஸ். ஆனா நான் தான் சட்டை போட்டு வந்திருக்கு, அது வந்து கிரேஸ் கோடு பாருங்க எனக்கு வந்திருக்கீங்க. 13 இயர்ஸ் நம்ம அப்பயும் கேமரா பின்னாடி நீங்கள் இது பண்ணுங்க, இப்போ முன்னாடி நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்க. ரியலி கிரேட். அந்த மாதிரி கோட் கிரேஸ் இந்த படத்துக்கும் கிடைக்கட்டு. நல்ல ஃபேமிலி சூப்பர் ஹிட். லவ் அண்ட் லாஃப் അതാക്കും ടാഗ് ലൈൻ. എല്ലാവരും തിയേറ്ററിൽ പോയി കാണുക. സൂപ്പർ. താങ്ക് യു. താങ്ക് യു.